ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 மாதத்துலேருந்து 8-9 மாதத்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய செர்லாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். முக்கியமாக வெயிட் நல்லா போடுவாங்க குழந்தைங்க. கண்டிப்பாக இதை கொடுங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செர்லாக் ரெசிபி செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா, நான் இந்த ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் அளவு அரிசி எடுத்துருக்கேன். நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்துருக்கிறேன். பச்சரிசிலாம் சேர்க்காதீங்க குழந்தைங்களுக்கு, அது வயிறு வலி கொடுக்கும். அதனால் நம்ம சாப்பிட்ற அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் கருகாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஒயிட் கலரில் அரிசி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம ஒரு மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே பேனில் நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நான் எந்த ஸ்பூன் அளவு எடுத்தனோ அதே ஸ்பூனால் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட மசில் டெவலப்மெண்ட், அதாவது நல்லா வெயிட் போடுறதுக்கும் மாவுச்சத்து, உடம்புல மாவுச்சத்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் 2 ஏலக்காயோட விதை சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். ஒரு மைல்டான ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஒரு ஃபுல் ஏலக்காய் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்காதீங்க, அது நிறைய வாசனை கொடுக்கும். குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு நல்ல பவுடரை அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த பால் பவுடர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்லா ஃபைனாக இருக்கணும். உங்களுக்கு ஃபைனாக அரைப்படலை அப்படின்னா நீங்கள் ஜலிச்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா, இந்த அளவு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் டபுளாக நீங்கள் செஞ்சு வச்சு ஒரு 2 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அதிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். இதை நான் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன், கட்டி இல்லாமல். ஏன்னா நம்ம இதை மறுபடியும் குக் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம அரிசிலாம் இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா, அது குக் ஆகணும். குக் ஆகினா தான் குழந்தைங்களுக்கு நல்லா செரிக்கும். நீங்கள் 6லேருந்து 9 மாதம் குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்றதுனால நல்லா குக் பண்ணி தான் எந்த ரெசிபியாக இருந்தாலும் கொடுக்கணும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அடிகனமான சாஸ் பேனில் நான் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத இதோட ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 100லேருந்து 150 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை அரிசி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்தா தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை முக்கியமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் வேகமாக வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக திக்காகிடும். அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, சீக்கிரமாக இது குக் ஆகிடுச்சு போல் அவ்வளோதான் நினச்சிட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது திக்காக சீக்கிரம் ஆகிடும். ஆனால் குக் ஆகுதான்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் சிம்மில் வச்சு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஃபைனலாக இதில் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ்க்காக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் நாட்டு சக்கரில் இது சேர்க்க வேண்டாம், வெல்லம் சேருங்க. அதுதான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக இந்த வெல்லத்தில் நல்ல இரும்பு சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வாரத்தில் 2 நாள் கொடுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்நாக் டைம்லேயும் சரி, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஆனால் இந்த 6லேருந்து 8 மாத குழந்தைக்கு 9 மாத குழந்தைக்குலாம் 2 வேளை சாப்பாடே போதுமானதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் தாய்ப்பால் நிறைய கொடுக்கணும். தாய்ப்பால் அதிகமாக கொடுக்க தான் உடம்பு நல்லாயிருக்கும். சில பேர் சாலிட் ஃபுட் சாப்பிட மாட்டுறாங்க, நான் தாய்ப்பால் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்காங்க, அதனால் நான் தாய்ப்பாலை நிறுத்திடலாமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கூடாது. சாலிட் ஃபுட்டோடு சேர்த்து தாய்ப்பாலும் நீங்கள் நிறைய கொடுக்கலாம். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.